என்மணி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு முக்கியமான ஒரு நாள் தமிழ் சினிமாவில். அது என்னன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் கலைப்புலி தானு தயாரிப்பில் வெளியான கபாலி. இந்த படம் வெளியாகி சரியாக 10 ஆண்டுகள் ஆகுது. கபாலிக்கு 10வது ஆண்டு இது. இந்த கபாலி திரைப்படம் அந்த டைட்டில் வெளியான அந்த நாள் இப்பயும் நல்ல ஞாபகம் இருக்கு. டைட்டில் வெளியானதுன்னா நாங்கள் பத்திரிகையாளர்கள் மத்தியில் அந்த டைட்டில் கசிஞ்ச விதம். அப்போ தமிழ் சினிமா பிஆர்ஓக்கள்ல முன்னணி பிஆர்ஓ நிக்கில் அவர் அவருடைய ஒரு சமூக வலைதள பக்கத்துல ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுத்திருந்தார். ஏன்னா அப்போ லிங்கா படம் பெரிய சர்ச்சை. லிங்கா படம் ரிலீஸ் ஆச்சு, நல்லா தான் ஓடுச்சு. ஆனால் பெரிய சர்ச்சை. அந்த படத்தை தோல்வி படமாக சித்தரிக்க முயற்சி செஞ்சு அதில் ஓரளவுக்கு ஜெயிச்சிட்டாங்க. அடுத்து ரஜினி படம் என்ன, யார் தயாரிப்பாங்க, இப்படி ஒரு $1 மில்லியன் கேள்வியெல்லாம் இருக்கும்போது ஒரு 2 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு ரஜினியினுடைய படம் கபாலி. அந்த படத்தை கபாலின்னு அப்போ பேர் வைக்கல, ரஞ்சித் டைரக்ட் பண்ணுறாருன்றது மட்டும் தகவல் வெளியே வந்துருச்சு. இந்த படத்துக்கு என்ன தலைப்பாக இருக்குன்னு எல்லாருமே மண்டையை பிச்சுக்கிறாங்க. அப்போ தான் இந்த வாட்ஸ்அப்பு இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பூம் ஆகிற டைம். வாட்ஸ்அப்பில் பல குழுக்களில் இதை பற்றி டிஸ்கஷன் ஓடுது. அப்போ நண்பர் நிக்கில் முருகன் தான் ஒன்று போட்டாரு. அது ஒரு முக்கியமான கடவுள் பேர்ல வருது, மயிலாப்பூர்ல இருக்கார் அந்த கடவுள் அப்படின்னு போட்டார். நான் உடனே போட்டேன் கபாலீஸ்வரன் அப்படின்னு போட்டேன். இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. அப்போ அவரு கரெக்டு, நீங்க சொன்னதுல பாதி கரெக்டு அப்படின்னாரு. அதுக்கு அடுத்த சில மணி நேரங்கள்ல படத்தோட தலைப்பு ரிலீஸ் ஆச்சு, கபாலி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படத்தோட தலைப்பு வெளியானதுல இருந்து அந்த படம் குறித்த செய்திகள் இருக்கு, இது வரைக்கும் எந்த ரஜினி படத்துக்கு அப்படி வந்ததில்லை. நான் சொல்றேன், பாபா தான் உச்சம் இந்த மாதிரி செய்திகள் வெளியானதுல அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனா அதையெல்லாம் பல மடங்கு மிஞ்சின படம் எதுன்னா கபாலி தான். கபாலிக்கு வெளியான தலைப்பா இருக்கட்டும், அந்த கபாலி அதுக்கப்புறம் அது தொடர்பான செய்திகளாகட்டும், படப்பிடிப்பு மலேசியாவில் நடக்குது, மலேசியாவிலிருந்து அன்றாடம் வெளிவருகிற வீடியோக்களும் புகைப்படங்களும் செய்திகளை மலைக்க வச்சுது. ஒரு மனிதருக்கு, ஒரு நடிகருக்கு இப்படியெல்லாம் செல்வாக்கு இருக்குமா, இப்படியெல்லாம் அந்நிய மண்ணில் இப்படியெல்லாம் வரவேற்பு இருக்குமா, இப்படி ஜனங்க உயிரை கொடுத்து அவருக்காக நிற்பாங்களா, இப்படியெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியத்தை கலப்பிச்சு கபாலி உருவாகும் போதே பல சாதனைகளை செஞ்சது. அதுக்கு மேல படத்தோட ப்ரொடியூசர் அவர் சாதாரண படத்தையே அவரு ஆகாயத்துல பறக்க விடுற ஆள். அவரு ஒரு சூப்பர் ஸ்டார் படம், ரஜினிகாந்த் படம் தயாரிக்கிற வாய்ப்பு அவருக்கு கிடைச்ச பிறகு அவர் சும்மா இருப்பாரா? அவர் 80களின் ஆரம்பத்தில் ரஜினியினுடைய கால் ஷீட் கேட்டு, ஒருவேளை அந்த கால் ஷீட் கிடைச்சி அந்த படம் மட்டும் தொடங்கினா அந்த படத்தினுடைய தொடக்க விழாவே நான் ஆகாயத்தில் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன ஒரு தயாரிப்பாளர் அவர். இந்த கபாலி வாய்ப்பு கிடைச்ச உடனே இந்த படத்துக்கான அந்த விளம்பரம், ப்ரமோஷன் வேலையெல்லாம் வேற ரேஞ்சில், இது வரைக்கும் இந்திய சினிமா உலகில் வேற எந்த படத்துக்கு நடக்காத மாதிரி செய்யணும் அப்படின்னு இந்த படத்துக்கு ஏர் ஏசியா நிறுவனத்தோட டைப் வச்சுட்டு விமானத்திலேயே கபாலியோட அந்த ப்ரமோஷன் விளம்பரங்களை அவர் பண்ணதெல்லாம் பார்த்துருப்போம். இது வரைக்கும் எந்த தமிழ் சினிமாவுக்கு நடந்ததில்லை, எந்த இந்தியா சினிமாவுக்கு நடந்ததில்லை. ஹாலிவுட்ல மட்டும்தான் ஒரு படத்துக்கு 2 படத்துக்கு அது மாதிரி நடந்தது. அதுக்கடுத்து 3வது படம் கபாலி தான் அப்படின்னு அப்போதே பேசப்பட்டது. மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அந்த ஹைப்பெல்லாம் நினைச்சு பார்க்க முடியல. ஸ்கிரீனிங், அதாவது படம் ரிலீஸ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க கபாலி ஃபீவர் தான். அமெரிக்கா முதல் முறையா ஒரு தமிழ் படத்துக்கு இப்படி ஒரு ஹைப்பை பார்க்குது, ஒரு தமிழ் படத்துக்கு இப்படி ஒரு வசூலையும் பார்க்குது. அந்த முதல் நாள் பிரீமியர் சேல் அப்படின்வாங்களே, கபாலி திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அந்த முதல் நாள் அமெரிக்காவில் மட்டும் கிட்டத்தட்ட $2 மில்லியன் அந்த படத்துக்கான அந்த வசூல். எல்லாரும் பிரமிச்சு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் உடைக்க முடியாத சாதனையா நின்னது எதுன்னா இந்த கபாலிக்கான அந்த ஓப்பனிங் தான். இன்னைக்கு வரைக்கும் கபாலியை பத்தி தான் அமெரிக்காவில் பேச்சா இருக்கு. கபாலிக்கு நிகரான ஓப்பனிங், கபாலிக்கு நிகரான ஓட்டம் எங்கேயுமே கிடையாது அப்படிங்கிறது தான் அத்தனை பேருடைய டாக்கா இருக்கு. அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம். அதாவது ரஜினி படங்கள்ல அந்த படம் அடைந்த வெற்றி மிக பிரம்மாண்டமானது. ஆனா என்னமோ தெரியல, அதை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் இருட்டடிப்பு பண்ணாங்க. கபாலி ரிலீஸ் ஆகுது, படத்தை நாங்கள்லாம் ரோகிணி தியேட்டர்ல முதல் நாள் முதல் காட்சி அதிகாலை காட்சி பார்க்குறோம்.
பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தா ஒரு 10 பேர் ஒன்னா சேர்ந்து பார்த்தோம். 10 பேர்ல 10 பேருக்கு மிக்சடு ஒப்பீனியன் இருக்கு. டு பி ஆனஸ்ட், நம்ம வந்து இதுல இதை முதல் நாள் முதல் காட்சி அல்லது அந்த படம் இன்னும் ஓட வேண்டியிருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. அதனால நம்ம ஓப்பனா இருக்கிறத பேசுவோம். இந்த படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு படம் பார்த்த 10 பேருமே 10 விதமான கருத்துக்களோட வெளியே வந்தோம். ஒருத்தனுக்கு படம் பிடிக்கல, ஒருத்தனுக்கு படம் பிடிச்சிருக்கு, ஒருத்தனுக்கு பிளாஷ்பேக் ரஜினி மட்டும் பிடிக்கிறாரு, ஒருத்தனுக்கு வந்து அந்த ஐடியாலஜிஸ் அவர் பேசுற ஐடியாலஜிஸ் பிடிச்சிருக்கு, இன்னும் சிலருக்கு வந்து ரஞ்சித் மேல கடும் கோபம். ஏன்னா தலைவர் வந்து எப்படி பயன்படுத்தவே தெரில அப்படின்னு சொல்லி ஓப்பனா திட்டுறாங்க. இப்படி மிக்சட் ரிவ்யூஸோட வெளியே வராங்க எல்லாருமே. அதுக்கடுத்து அந்த முதல் காட்சி முடிஞ்சு 8 மணிக்கு இன்னொரு காட்சி போறோம். 8 மணிக்கு இன்னொரு ஷோ படத்துக்கு போறோம். 8 மணி முடிஞ்சு 11 மணிக்கு வெளியே வரும்போது பாதி பேர் கன்வின்ஸ் ஆயிட்டாங்க படத்துல. பாதி பேர் படத்தோட கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. மீதி பேருக்கு வந்து அந்த மனைவியை தேடுகிற காட்சி பிடிக்கல. தலைவரை போய் இப்படி தேட விட்டாங்க. கடைசியில் அவரே ரஜினியே அதை ஒத்துக்கிட்டு காலா மேடையில் அதை சொல்லுவார். பல பேர் மனநிலை அது. ரஜினி சார் வந்து சாதாரண ஆள் கிடையாது. பல பேருடைய மனநிலையை எக்ஸாக்டா படிச்ச ஒரு திரை விற்பனார் அவர். அதைத்தான் அவர் அந்த மேடையில் சொன்னார். பல பேர் வந்து இப்படி அப்புறம் அந்த அந்த நாளின் முடிவில் கிட்டத்தட்ட அத்தனை பேருக்கும் படம் பிடிச்சு போச்சு. எல்லாருமே கொண்டாடுறான். எதன்னா கிளைமேக்ஸ், தலைவர் சும்மா கன்னு தூக்கிட்டு என்னமா வர்றாரு, என்னடா சீன், என்னடா கிளைமேக்ஸ், ஹாலிவுட் செல். ஏன்னா அதுக்குள்ள படத்துடைய ரிவ்யூ, நம்ம இங்கெல்லாம் வந்து ரிவ்யூ விடுங்க, வெளிநாட்டுல ஹாலிவுட்ல எல்லாம் இந்த படத்துக்கு ரிவ்யூ வருது. அவன் செலிப்ரேட் பண்றான் அந்த கிளைமேக்ஸை. அந்த கிளைமேக்ஸ்ல ரஜினியினுடைய அந்த ஸ்டைலு, ரஜினி அந்த கன்னை வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல தூக்கிட்டு ஹேண்டில் பண்றது, அந்த வில்லனை வந்து காலி பண்ற சீனு, இந்த சீன் வந்து எடுத்த விதம் இருக்கு பாருங்க. மலேசியாவுடைய ஒரு டாப் ஆங்கிள் வச்சு அதை பண்ணியிருப்பாங்க. அது அவ்வளவு கூஸ் பம்பா இருக்கும். அதை ஒரு ஹாலிவுட்ல இருக்கிற ஒரு ரிவ்யூவர் வந்து அதை பாராட்டி வந்து பேசியிருப்பாங்க. ரொம்ப வைரல் ஆயிடுச்சு அந்த டைம். அப்படி ஒரு அதுக்கப்புறமா அந்த படத்துக்கு வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் ஆடியன்ஸா மாறி போயிட்டாங்க அவ்வளவு பேரும். படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம். இந்த படத்துல பல வகையில வந்து கூட இருந்தோம். நம்ம கலைப்புலி தானு அவர்களுடைய அலுவலகத்திலே கூட இருந்து இந்த படத்துக்கான விளம்பர பணிகள், ப்ரொமோஷன் வேலைகளை முழு வீச்சில் செஞ்சதுல நமக்கு ஒரு பங்கு இருக்கு. அந்த 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 இந்த படத்தினுடைய டிக்கெட்டுக்கு வந்த அந்த ப்ரெஷர் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி ஒரு ஹை ப்ரெஷர் வந்து நான் வேற எந்த படத்துக்கு பார்த்ததே கிடையாது. கலைப்புலி தானு சார் வந்து அவருடைய பேக்ல டிக்கெட்டை வந்து அந்த பேக்ல வச்சுக்கிட்டு அதை பாதுகாக்க ஒரு பட்ட பாடு இருக்கு. வெளியே வந்து கிரௌடுன்னா அந்த பிரகாசம் ரோட்ல வந்து அவருடைய அலுவலகத்துல இருந்து அந்த தெரு மொன வரைக்கும் கிரௌடு நிக்குது. எதுக்கு? தானு சார் கிட்ட டிக்கெட் வாங்கணும். ஏன்னா வேற எங்கேயும் டிக்கெட் இல்லை, எந்த இடத்துல டிக்கெட் இல்லை. அவ்வளோ ஏன் கவி பேரரசு அப்படின்னு சொல்லிக்கிற வைரமுத்து அவர்கள் 5000 டிக்கெட் கேட்கிறாரு. எவ்வளோ? 1 2 இல்லை, 5000 டிக்கெட் வேணும்னு கேட்கிறாருங்க தானு சார் கிட்ட. அந்த டிக்கெட்டை கொடுக்கலன்ற கோபத்துல வந்து அவர் படத்தை பத்தி ஒரு கமெண்ட் அடிச்சாருன்னு கூட சொல்லுவாங்க. அது வேற விஷயம். ஆனா டிக்கெட் டிமாண்ட் எப்படி இருந்தது, அதுதான் ரொம்ப முக்கியம். நடு ராத்திரி 1:30 மணி வரைக்கும் அந்த படத்துக்காக டிக்கெட்டுக்காக மக்கள் வந்து வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்க. படத்தினுடைய தயாரிப்பாளர் 1 மணிக்கு மேலதான் அவர் இரவு உணவை தொடர். அப்படி ஒரு டிமாண்டு. விடிகால 3 மணி வரைக்கும் வந்து அந்த டிக்கெட்டுக்காக மக்கள் காத்திருந்து வாங்கிட்டு போன காட்சிகள் எல்லாம் இன்னும் கண் முன்னாடி இருக்கு. எப்படி ஒரு சரித்திரம், தமிழ் சினிமா சரித்திரம் பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் கிடைச்சதுக்குன்னா இந்த கபாலி திரைப்படத்துக்கு தான். அதே போல அந்த படத்தை பத்தி பல மிக்சட் ரிவ்யூஸ் எல்லாம் வந்தது. பல பேர் ஆகாதவங்க அந்த படத்தை எப்படியா போட்டு அடிக்கின்றா, ரஜினி இதோட காலி பண்ணுண்டா அப்படின்னு நினைச்சவங்க எல்லாம் இதுக்கு வெவ்வேறு மாதிரியான விமர்சனம் எல்லாம் கொடுத்தாங்க. பட் அதெல்லாம் தாண்டி வந்து படம் மிகப்பெரிய அளவுக்கு ஓடிச்சு. 3வது படம் வெளியான 4வது நாள் வந்து வெற்றி விழா கொண்டாடினாரு கலைப்புலி தானு. நம்ம வெளியில 1000 பேர் பேசுவோம், நம்ம உள்ள இருந்ததுனால ப்ரொடியூசர் கூட இருந்ததுனால என்ன நடந்ததுங்கிறத சொல்றேன். படத்தோடைய படம் வெளியாகி 4வது நாள் லீ மெரிடியன் ஹோட்டல்ல மிகப்பெரிய வெற்றி விழா. அங்க அந்த வெற்றி விழாவுக்கு தருவதற்கான ஷீல்டு பரிசுகள் அவ்வளோத்தையும் வந்து அடுக்கி வச்சிருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு வந்து பேசிட்டு இருக்கும்போது வந்து தானு சார் கிட்ட, அண்ணன் இந்த படத்துக்கு உண்மையில என்ன வசூல், ஏன்னா எந்த ப்ரொடியூசருமே வசூல் அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க, உண்மைக்கு அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. நீங்க வந்து
எக்ஸாக்டா தாண்டா வசூல், நீங்க யார் வேணா வந்து செக் பண்ணிக்கங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிடணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டோம். மேடையில் பகிரங்கமா அறிவிச்சார் தானு சார். 4வது நாள் இந்த படத்தினுடைய வசூல் கிட்டத்தட்ட 400 கோடி வரைக்கும் அப்படிங்கிறத பகிரங்கமா மேடையில் அனுப்பிச்சு யார் வேணா அதை வெரிஃபை பண்ணிக்கங்க. எப்படி அது இன்கம் டேக்ஸா இருக்கலாம், வேற எந்த அதிகாரிகளா இருக்கலாம், அல்லது திரை விற்பனர்களா இருக்கலாம், யார் வேணா இருங்க, டிராக்கர்ஸ் யார வேணா இருங்க, நீங்க வெரிஃபை பண்ணிக்கங்க இந்த படத்துக்கான வசூல் இது அப்படின்னு பகிரங்கமா அறிவிச்சார். ஆடிப்பட்டாங்க எல்லாரும். என்னடா ஒரு தமிழ் படம் உலக அளவில் இப்படி ஒரு வசூலை குவிக்குது, அமெரிக்காவில் வந்து கலெக்ஷனுங்கிறது இது வரைக்கும் ரெக்கார்ட் பிரேக், சரித்திரம் பார்க்காது, எந்திரன் படம் தான் ஹையஸ்ட்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், அதெல்லாம் தாண்டி தட்டி தூக்கிட்டு வருது இந்த படம். இதை எல்லாத்தையும் பகிரங்கமாக அறிவிச்சார். அதன் பிறகு ஒரு பத்திரிகை, அதாவது இந்தியன் எக்ஸ்பிரஸோட டெல்லி பதிப்பு, இந்தியன் எக்ஸ்பிரஸே வந்து 2ஆக பிரிஞ்சிருச்சு, அதெல்லாம் டெல்லி பதிப்பு, அங்கிருந்து ஒரு நிருபர் வந்து என்ன தொடர்பு கொண்டு கேட்டார், சார் படத்தோட வசூல் என்னவா இருக்கு, எனக்கு ஃபுல் டீட்டெயில் வேணும்னு. என்ன கேட்காதீங்க, படத்தோட தயாரிப்பாளர் சொல்றது தான் கரெக்டாக இருக்குன்னு தயாரிப்பாளர்கிட்ட கேட்டு அவர் நம்பரை கொடுத்துட்டார். அவர் தயாரிப்பாளர்கிட்ட பேசிட்டாரு, பேசிட்டு ரிப்போர்ட் வெளியிடுறாரு. அவர் தான் வந்து போட்டாரு, அதாவது கபாலியுடைய வசூல் 611 கோடி, அதாவது படம் ரிலீஸ் ஆகி 2-3 வாரம் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். 3வது வாரத்தில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் போட்ட மிகப்பெரிய ஒரு கட்டுரை அது, இப்பயும் கூட கிடைக்கும், நீங்க சர்ச் பண்ணாலே கிடைக்கும். 611 கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார் வச்சு போட்டார், அதாவது 611 கோடி பிளஸ் அப்படின்னு சொல்லி போட்டார். அவ்வளவு பெரிய வசூலை அந்த படம் எடுத்தது, அது அபிஷியலாக டிக்ளேர் பண்ணார் தானு சார். பின்னர் ஒரு டிவி பேட்டியில் சொல்லுவார், அந்த படத்தினுடைய உண்மையான வசூல் 1000 கோடி தாண்டி இருக்கும்பா, இவங்கெல்லாம் வந்து 1000 கோடிக்கு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அந்த படம் அப்போவே வந்து அந்த பெஞ்ச் மார்க்கை தாண்டிடுச்சு, அதை நான் தான் அதை கிளைம் பண்ணிக்கல. ஏன்னா இப்போ மாதிரி வந்து இப்போ ஒரு இல்லாத ஒன்றை வந்து பெருசாக கிளைம் பண்ணி அதுக்கு அந்த பெருமைக்கு நான் சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் எல்லாம் நடந்தது, இவ்வளோ தூரம் வசூலாச்சு, இருந்தும் கூட வந்து அதை நான் கிளைம் பண்ண தவறிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு தானு சார். அதுதான் ரஜினி படம், தானு சார் மாதிரியான ப்ரொடியூசரு, இவங்களுடைய மேக்னானிமிட்டின்னு சொல்கிறோம்ல, அது இதுதான். இவ்வளவு சாதனைகள் நடந்தா கூட அதை வந்து பெருசா கிளைம் பண்ணிக்க மாட்டாங்க. சரி, இதுக்கு மேல இன்னொரு வெற்றி படத்தை பார்ப்போம், கொடுப்போம் அப்படிங்கிற நினைப்புள்ளவர்கள் அவங்கெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர், அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ இணைந்த ஒரு படம் கபாலி. அதனுடைய 10வது ஆண்டு இது. கபாலியினுடைய சாதனைகள்னு நிறைய சொல்லலாம். முதல் ஹையஸ்ட் ஓப்பனிங் படம் அதுதான், அமெரிக்காவில் முதல் ஹையஸ்ட் ஓப்பனிங்கே அதுதான், அதிக கலெக்ஷன் அந்த படம் தான். இப்போ வரைக்கும் வந்து தமிழ் சினிமாவோட டாப் 3 அந்த கலெக்ஷனில் முதல் 3 படம் எடுத்தீங்கன்னா அது 3மே வந்து ரஜினி படம் தான். ஒன்று 2.0, அதுக்கடுத்து ஜெயிலரு, அதுக்கடுத்து கபாலி, அது அப்புறம் தான் மற்ற படங்கள். ஸோ இப்படி ஒரு சாதனைக்கு சொந்தமான இந்த கபாலி திரைப்படத்தின் 10வது ஆண்டை வந்து கலைப்புலி தானு அவர்கள் வந்து அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் வெளியிட்டிருந்தார். இப்போது கூட அவருடைய அலுவலகத்துக்கு போனீங்கன்னா அவர் எத்தனையோ படம் தயாரிச்சிட்டாரு, எவ்வளோ மிகப்பெரிய ஹிட் படங்கள்லாம் தயாரிச்சிட்டாரு. ஆனால் அவருடைய அலுவலகத்தினுடைய முகப்பில் இப்போதும் அலங்கரிப்பது கபாலி திரைப்படத்துக்காக அவர் ஏர் ஏசியா நிறுவனத்தில் விளம்பரப்படுத்தினார அந்த மாடல், அந்த ஃப்ளைட் மாடல், அதை வந்து அவர் ஷோகேஸில் வச்சுருப்பார். அதே போல் அவருடைய அலுவலகத்தில் போனீங்கன்னா கபாலியினுடைய அடையாளங்கள் தான் பல இடங்கள் இருக்கும். அப்படி கபாலி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம், தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத ஒரு வெற்றி படம். அதனுடைய 10வது ஆண்டு பல இனிய நினைவுகளை வந்து கிளறுவதாக இந்த 10வது ஆண்டு அமைந்திருக்கிறது. இன்னும் அது போல ஒரு படம் வந்து தானு சார் தயாரிக்கணும், ரஜினி சார் நடிக்கணும், அது நடக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம்.